கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நம்ம என்ன படம் தெரியுமா பார்க்க போறோம்? இப்போ ரீசெண்டா தாய்லாந்துல ரிலீஸ் ஆன இந்த ஜுமான்ஜி படம் மாதிரி ஒரு சூப்பரான படத்தை தான் பார்க்க போறோம். அதாவது ஜுமான்ஜி படம்னா இப்படி ஒரு மந்திர போர்டு இருக்கும். அந்த போர்டை ஒரு 4 பேர் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி விளையாடும் போது அந்த கேம்ல இருக்கிற ஆபத்து வந்து அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு மந்திர போர்டு இருக்கும். அதாவது ஒரு 4 சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பழங்காலத்து கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவில்ல ஒரு வித்தியாசமான போர்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே உங்களுக்கு அது விளையாடணும்ன்ற ஆர்வம் வந்துருது. அதனால டைஸ் அப்படியே எடுத்து உருட்டி விட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாட ஆரம்பிக்கும் போது உள்ள இருந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று வருது. அதை ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேய் வரப்போது, அதுக்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இந்த 4 சின்ன பசங்களும் அதை ஃபர்ஸ்ட் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே உண்மையாவே இந்த இடத்துக்கு ஒரு பேய் வருது. அதாவது அந்த மந்திர போர்டு மூலமா. சோ இதை பார்த்து மறந்து போனவங்க எப்படியாவது இந்த கேம் காலையிலக்குள்ள முடிக்கணும், இல்லைன்னா நம்ம அந்த போர்டுக்குள்ள போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஒவ்வொருத்தரா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாடும் போதெல்லாம் உள்ள இருந்து விதவிதமான பேய்கள்லாம் வருது. சோ அதுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க போராடுவாங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கும். சோ கடைசியில அந்த 4 சின்ன பசங்களும் அந்த கேமை முடிச்சாங்களா இல்லையா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன போர்ட் கேம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பழமையான கோவில காமிக்கிறாங்க. ரொம்பவே மோசமா அங்க இங்க உடஞ்சி கிடக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன மாங்க் பாத்தீங்கன்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதோ அவனை தேடிக்கிட்டே பதற்றத்தோட ஓடிட்டு இருக்கிறான். அவனுடைய உடம்பு முழுக்க காயமா இருக்குது. சோ பார்த்தாலே ஏற்கனவே ஏதோ கொடூரமான விஷயம் அவனை தாக்கிருக்கின்றது புரியுது. அது மட்டும் இல்லாம அவனோட கையில ஒரு டைஸ் வந்து டைட்டா பிடிச்சிட்டு இருக்கேன். சோ அந்த டைஸ் வந்து சாதாரணமா நமக்கு தெரிஞ்சாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்கும். சோ அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இந்த நேரத்துல அந்த சுவர்ல இருந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான பேய் வந்து எங்க ஆனாலுமே நீ ஓடிக்கோ, ஆனா இன்னைக்கு உன்னால உயிரோட தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டும். சோ அந்த சின்ன மாக்கும் பாத்தீங்கன்னா பயத்தோட அப்படியே போயிட்டு இருக்கிறான். அது போக அந்த கோஸ்ட் வேற யாரும் கிடையாது, அந்த சின்ன மாங்க் இருக்கான் இல்லையா, அவனுடைய அம்மா தான் அவங்க போல. ஆனா ஏதோ ஒரு பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள சிக்கி இருக்காங்க போல. சோ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா இவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே மேல தூக்கி இழுக்க இந்த சின்ன மாங்குக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. சோ அவன் கையில வச்சிருந்த அந்த டைஸும் கீழே விழ அப்படியே சீனும் கட் பண்ணிட்டு படத்தோட டைட்டிலே போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல நமக்கு ஒரு ஸ்கூலை காமிக்கிறாங்க. அங்க டீச்சர் பாத்தீங்கன்னா 3 பேரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுல இந்த இருக்கா இல்லையா, இவன் தான் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் ஃப்ரெண்டுக்காரங்க. அதுல ஒருத்தன் பேரு ஜி, இன்னொருத்தன் பேரு லே. சோ அந்த 3 பேரையும் பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்னா கிளாஸை கட் அடிச்சுட்டு போர்ட் கேம்ஸ் விளையாட போயிருந்தாங்க போல. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் தனியா கிளாஸை விட்டு வெளியே போயிருந்ததுனால அவளே சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அப்படியே கட் பண்ணா இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பேஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனான லீ கிட்ட, டேய் நம்ம கேங்குக்கு 4 கடவுள்கள் 4 காட்ஸ்ன்ற மாதிரி பேர் வச்சிருக்கே, ஆனா நம்ம 3 பேர் தானே இருக்கோம், 4வது ஆளுக்கு எங்க போக அப்படின்னு போது லீயும் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு மச்சான், சில கேம்ஸ் எல்லாம் விளையாட 4 பிளேயர் வந்து தேவைப்படுவாங்க. சோ நம்ம கேங்ல ஃபியூச்சரா ஒருத்தங்க வந்து ஜாயின் ஆக போறாங்கல்ல, அவங்களையும் சேர்த்துதான் அந்த மாதிரி நான் பேர் வச்சிருக்கிறேன். அது போக இப்போ நம்ம இந்த போர்டு கேம் விளையாடணும்னா 4 பிளேயர் தேவை இல்லையா, சோ அதனாலதான் இப்போ அந்த பொம்மையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காமிக்கிறான். சோ 4வது பிளேயர் இல்லாதப்போ இதுதான் நம்ம டீம் மெம்பர் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்தது சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோடைய அக்கா என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு கோயிலுக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன கேட்கறாங்கன்னா, அம்மா நீ ஸ்கூல்ல ஏதோ பனிஷ்மெண்ட் வாங்கினியாம என்ன பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்லக்கா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போர்ட் கேம் விளையாடுனேன் அவ்வளவுதான் அப்படின்னதோ. என்னது போர்ட் கேமா, இந்த வயசுல நீ சூதாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அடா இது கேம்லிங் இல்லக்கா, சும்மா சாதாரணமான கேம் தான், சின்ன பசங்களாம் விளையாடுற மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அம்மா எதுக்கு நீ இப்ப எப்ப பார்த்தாலும் அம்மா மாதிரி என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்க, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விட மாட்டியா அப்படின்னு கோவமா கேட்கும்போது, உண்மைக்குமே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியில ஹீரோவும் அந்த அக்காவும் மட்டும்தான். அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த அக்கா தான் ஹீரோக்கு அம்மா மாதிரி இருப்பா, அப்பா மாதிரி நடந்துப்பாங்க. அதே நேரத்துல அந்த ஃப்ரெண்டுக்காரன்ல காமிச்சா அந்த ஜி லீ இருக்காங்க இல்லையா, அதுல அந்த ஜி வந்து லீய பைக்ல வீட்டுல டிராப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ போலீஸ் வந்து அவனை வழிமறிச்சு நிப்பாட்டுறாங்க. அதுலயும் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த ஜியை சுத்தமா பிடிக்காது போல, அவர் பேசுறது அப்படிதான் இருக்கும். இந்த ஜியை பிடிச்சதுமே உடனே அவனை ஃபுல்லுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஜியோ, ஏன் இப்படி வந்ததுமே சர்ச் பண்றீங்க, வேணா என்னுடைய யூரின் டெஸ்டையும் எடுத்துக்கோங்க, அதையும் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நக்கலா சொல்ல, உன்னை அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, இங்க பாரு ரொம்ப வாய் பேசாத, ஒரு நாள் கண்டிப்பா என் கையில நீ மாட்டுவ அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு, உன்னுடைய அண்ணனையும் ஜெயிலுக்கு அனுப்பினது நான் தான், உனக்கும் அதே நிலைமை சீக்கிரமா வரப்போகுது பாரு அப்படின்னு மிரட்டுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜியோடைய அந்த பைக்கையும் அப்படியே பிடிங்க வச்சுக்கிறாரு. சோ ஃபைனை கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட. சோ அதை பார்த்த இன்னொரு போலீஸ் வந்து, அவன் சின்ன
பையன் தானே, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இப்ப தானே அந்த ஏரியாக்கு வந்திருக்கீங்க, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இவனுடைய பேரு ஜி கிடையாது, ஜி கட்டர் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸ்கூல்ல ஒரு சீனியர் பையனை கட்டரால குத்துனவன் இவன் யோக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸும் நம்ம ஜியை வந்து இப்ப சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அது வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த 2 ஃப்ரெண்டு பசங்க அப்படியே 4 பேரும் புத்திசம் கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணிருப்பாங்க போல. அதனால டீச்சர் வந்து அவங்களை பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வந்து மெடிடேஷன் கேம்ப் மாதிரி கூட்டிட்டு போறாங்க. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு டீச்சர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அக்கா வந்து உங்களை கூட்டிட்டு போவாங்க, அது வரைக்கும் கோவில்ல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 4 பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கோவில வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லீ வந்து எவ்வளவு பெருக்குனாலுமே மரத்துல இருந்து குப்பையா விழுந்துட்டு இருக்கும். உடனே இதை பார்த்து கோவமானவ, யாருக்கிட்டையாவது இந்த சேன்சா மிஷின் இருக்கா, அந்த மரத்தையே விட்டுட்டா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு கோவமா சொல்றான். ஆனா அங்க இருந்து அந்த லிட்டில் மாங்க் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டான். யாரா அவன் இலவில் இதுன்றதுக்காக மரத்தை விட்டுவான்னு சொல்றது அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே வேலை முடிஞ்சிருது. சோ எல்லாருமே இந்த அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைம் போகுது இந்த அக்கா மட்டும் உங்களை கூட்டிட்டு போக வரவே இல்லை. அந்த டைம்லயும் வந்து அந்த கோயிலை பத்தி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில இருந்த ஒரு பைத்தியக்கார அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சின்ன பையனான மாங்கையை தூக்குல ஏற்றி கொலை பண்ணிட்டாங்களா. இன்னுமே அந்த சின்ன பையனுடைய ஆவி வந்து அந்த கோயிலுக்குள்ளே சுத்திட்டு இருக்கின்ற மாதிரி நிறைய மக்கள் நம்புறாங்க அப்படின்னு சொல்ல, சோ இந்த ஸ்டார்டிங் சீல நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி தான் பேசுறான்னு நினைக்கிறேன். சோ அதை கேட்டதுமே எல்லாருமே அந்த பழைய கோயிலை எட்டி பாக்குறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு நம்ம ஹீரோயின் அந்த கோவிலுக்குள்ள இருந்து ஓடி வராங்க. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதான் நான் போய் பார்த்தேன் இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துல ஓடி வரேன். உடனே லீ வந்து ஒரு வேலை பேயா கூட இருக்கலாம் அப்படின்னு கிண்டல் அடிக்க, சோ அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கணசிரிச்சுக்கிட்டு எனக்கு இவாமலே சந்தேகமா இருக்குது, ஒரு வேலை இவளும் பேயா இருக்கலாம்ல, ஏன்னா ஸ்கூல்லயும் இவ அடிக்கடி காணாம போயிட்டா, நம்ம கூட அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்குறா, ஆனா படிப்புல மட்டும் இவ எப்போதுமே ஃபர்ஸ்டா இருக்கிறா, அதுவும் எக்ஸாம் டைம்ல இவளை பார்த்து எழுதிதான் நானும் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண. உடனே ஹீரோ அட சும்மா இருங்கடா, நான் வந்து உள்ள ஒரு விஷயம் பார்த்தேன், நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு எல்லாருமே அந்த கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து புத்தா ஸ்டாச்சுலாம் இருக்கு. சோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு பெரிய துணியினால எதையோ மறைச்சு வச்சிருந்த ஒரு பொருள் கிடைக்குது. சோ அதை நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு பையன் 2 பேரும் சேர்ந்து திறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஓலைச்சுவடி மாதிரி ஒரு மேனஸ்கிரிப்ட் வந்து கண்ணில் படும். சோ ஆர்வத்துல அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு இந்த பசங்க அந்த முழு துணியையுமே ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு பழைய மரப்பெட்டி இருக்கிறது தெரிய வருது. சோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. அடுத்த செகண்ட் அந்த சாதாரண பாக்ஸ் மாதிரி இல்லாம அப்படியே மெதுவா விரிஞ்சு இந்த பழங்காலத்து போர்டு கேம் மாதிரி மாறிடுது. சோ ஆக்சுவலா இவங்களும் போர்டு கேம் நிறைய விளையாடுவாங்க இல்லையா. சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் யோசிக்காம அதுல இருக்கிற டைஸ் வந்து ரோல் பண்ணிட்டான். சோ அந்த டைஸும் கீழே விழுந்த உடனே கேம்ல இருந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் நம்ம ஹீரோக்கு 6ஆம் நம்பர் விழுந்திருக்கும். அதனால அப்படியே அது பக்கம் போக இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, பயங்கரமான டெக்னாலஜியா இருக்கு, அந்த டைம்ல எப்படி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்களே, சரி என்னதான் இருக்குன்றத நம்ம பிளே பண்ணி பார்க்கலான்ற மாதிரி அவங்களுக்குள்ள ரொம்ப ஆர்வம் வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர மாறி மாறி அந்த டைஸ் வந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது போக அந்த கேமை பிளே பண்ண கிட்டத்தட்ட 4 பிளேஸ் வேணும்ன்றது அவங்களுக்கு தெரிய வரும். உடனே ஹீரோயினும் 4வது பிளேயரா ஜாயின் பண்ணிக்கிறா. சோ அவளுக்கும் பாத்தீங்கன்னா ஆர்வம் தாங்க முடியல. உடனே அந்த டைஸை வந்து ரோல் பண்ணதுமே போர்ட்ல இருந்து ஒரு சின்ன பேப்பர் மாதிரி வெளியில வருது. சோ அதை வந்து ஜி எடுத்து படிக்க ட்ரை பண்ணிட்டான். ஆனா அது முழுக்க பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து மொழியில எழுதி இருந்ததுனால அவனால ஒரு வார்த்தை கூட புரிஞ்சிக்க முடியல. உடனே அதை ஹீரோ கிட்ட கொடுக்க, சோ அவனுக்கு இந்த பழங்காலத்து மொழியை பத்தி கொஞ்சம் தெரியும் போல. சோ அதுல என்ன எழுதிருக்குன்னா, ஒரே ஒரு காலோட சுத்தி திரியிற மனுஷங்களை வேட்டையாடுற மாதிரி ஒரு கொடிய ஆவி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். சோ இப்படி நம்ம ஹீரோ அதை படிச்சு முடிச்ச உடனே அந்த பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா தீப்பிடிச்சு அப்படியே சாம்பல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த புத்தா ஸ்டாச்சு வந்து இந்த சைட் திரும்பி இருக்கும். இப்படி இவங்க அதை படிச்சு முடிச்சதுமே மெதுவா அதை அப்படியே அந்த சைட் திரும்பி முதுக காட்ட ஆரம்பிக்கும். அவ்வளவுதான், இவங்க அதை பார்த்து மறந்து போயிடுறாங்க. இனிமேல் உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை கேட்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு கேக்குது. அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான கொடூர உருவம் இருட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கும் பாருங்க. சோ அது வந்து ஒரு கொடூரமான பேய். அந்த உருவத்தை பார்த்ததுமே ஜி என்ன பண்றானா, கீழே கிடந்த ஒரு கல்ல எடுத்து நேரம் அந்த பேய் மேல தூக்கி எறியறான். ஆனா அந்த பேய் பாத்தீங்கன்னா டக்குன்னு அங்க இருந்து ஓடி மறைஞ்சிடுது. சோ இவங்களும் நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்படியே அந்த ஜன்னல் பக்கத்துல இன்னொரு பக்கம் மறுபடியும் அது தோணும் பாருங்க. இதை பார்த்த லீ வந்து பயத்துல நடுங்கிக்கிட்டே, நான் அப்பவே சொன்னல உள்ள போகாதீங்க, யாரா கேட்டீங்க என்னோட பேச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பேய் அவனுக்கு பின்னாடி அப்படியே அமைதியா வந்து அவனுடைய காலை வந்து பிடிச்சிருது. சோ இதை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டு ஹீரோயின் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே லீயை காப்பாத்தி டெம்பிள் இருந்து வேகமா வெளியில எடுத்துட்டு ஓடுறாங்க. சோ வெளியில வந்ததுமே அந்த பேய் வெளியில வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கதை வேகமா மூடி லாக் பண்ணிடு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாதுலாம் அப்படின்னு ரோட பார்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல கரெக்டா அக்கா கரையும் வந்துட்டாங்க. சோ அவங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியாது இல்லையா, யாருங்க அப்படி ஓடி வராங்க அப்படின்னு புரியறதுக்குள்ளேயே அந்த பேய் மேல காரை வச்சு தெரியாம மோத்திட அது அப்படியே பறந்து போய் விழுது. சோ இதை பார்த்த ஹீரோ, அக்கா சீக்கிரமா நிக்காத, வண்டி எடு, அந்த பேய் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு கத்த. ஐயோ நான் யாரும்
டோரை இடிச்சிட்டேன்டா, நான் அது யாருன்னு பாக்கணும் அப்படின்னு பந்துடுறாங்க. அடே அக்கா கறி, அது சாதாரண மனுஷன் கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, நாங்க எல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னு உடனே பாத்தீங்கன்னா அவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்ப போற நேரத்துல அந்த பேயும் பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. இதை பார்த்த அக்காவும் இப்போ ரிவர்ஸ் எடுத்து இன்னொரு தடவையும் அந்த பேய் மேல ஏத்துறாங்க. இருந்தாலும் அது சாகவே இல்ல, திரும்பவும் எழுந்துச்சு காரை வந்து தொடர்த்த ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு வழியா அப்படியே அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் வண்டியை நிறுத்துறாங்க. சோ அங்க வந்ததுமே அந்த அக்கா என்ன பண்றாங்கன்னா லீக் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா லைட்டா, அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒழுங்கா சொல்லுங்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் 4 பேரும் இப்ப நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாத்தையுமே கேட்ட இந்த அக்காவும் என்ன சொல்றீங்க நீங்க, ஆவி பூதம் கேம்னு சொல்றீங்களே என்ன இது அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த பழமையான மேனுஸ்கிரிப்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டுட்டுனா இந்த போர்ட் கேம் வந்து சாதாரண போர்ட் கேம் கிடையாது, இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரவாதியால உருவாக்கப்பட்ட ஒரு சாபம் பெற்ற கேம் தான் இந்த போர்டு. இதுக்குள்ள பல கொடூரமான ஆவிகளை வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை இந்த கேம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நடுவுல வந்து நிறுத்தவே முடியாது. சோ விடியறதுக்கு முன்னாடியே இந்த கேமை வந்து முழுசா முடிச்சாகணும், இல்லைன்னா இந்த கேம் விளையாண்ட எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து. அது போக இந்த கேமை முடிக்கணும்னா எல்லாருமே அந்த டைஸ் இருக்குல்ல அதை ரோல் பண்ணி போர்ட்ல இருக்கிற காயினை வந்து நடுவுல இருக்கிற டீமன் சிம்பிள் வரைக்கும் கொண்டு போகணும், அப்பதான் இந்த சாபம் முடியும். அதை முடிக்கலனாலுமே இந்த விளையாண்ட எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு போட்டிருக்க. சோ இதெல்லாம் படிச்ச அக்கா கரையும் நம்ம கிட்ட இன்னும் டைம் இருக்கு, அதனால பயப்படாதீங்க, எப்படியாவது இந்த கேம் வந்து நம்ம பினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தைரியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்களுக்கு பயமா தான் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லாருமே கூட்டிட்டு நேரா வேகமா வீட்டுக்கு போறாங்க. சோ வீட்டுக்கு வந்ததுமே அந்த பேய் எதுவுமே உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மந்திரிச்ச கயிறு புனிதமான துணின்னு எல்லாத்தையுமே வீட்டை சுத்தி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப பயம் வந்திருக்கும், ஏன்னா அவங்களும் அந்த பேயை பார்த்திருப்பாங்க இல்லையா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அக்கா கிட்ட அமைதியா பேச ஆரம்பிக்கிறான். அக்கா உனக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கா, சோ அது மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பத்தி யோசிக்காம நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுக்கா, ஏன்னா நான் வந்து இப்ப பெரியவன் ஆயிட்டல்ல, நான் என்ன பாத்துப்பேன் அப்படின்னு அக்கா கேட்டு சிரிச்சுக்கிட்டே முதல்ல உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நீயே துவைக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் உன்ன நீயே பெரிய ஒன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இந்த சின்ன வயசுலயே நீ இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் ரூட் விட்டுற அப்படின்னு எதுவும் ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி வைக்கப்படுறான். ஏன்னா அக்காவுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல கிரஸ் இருக்குன்றது தெரிய வந்திருக்கும் போல. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் பக்கத்துல நின்று அமைதியா கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அந்த கேம் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேமை முடிச்சாகணும் இல்லையா, இல்லைன்னா பேய் வந்துடும் இல்லையா. சோ முன்னாடி மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ, அடுத்து அந்த லீ, அதுக்கப்புறம் அந்த ஜி, கடைசியா ஹீரோயின், இப்படி 4 பேரும் அந்த டைஸ் வந்து ரோல் பண்ணிட்டாங்க. அப்படி ரோல் பண்ணி முடிச்ச உடனே போர்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு பழைய ஸ்க்ரோல் மாதிரி ஒன்று வெளியில பறந்து வருது. சோ அதை திறந்து படிக்க போறாங்க. சோ இந்த வாட்டி அந்த அப்படியே பயத்தோடய திறந்து படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா அடுத்ததா வரப்போற ஆவி வந்து மனசங்களுடைய மனசே கட்டுப்படுத்தும். சோ அதனால அது காட்டுற மாயையே நீங்க நம்பினா மரணம் நிச்சயம் அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்க. சோ இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வீட்டுல இருந்த லைட்ஸ் எல்லாமே அப்படியே ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்கும். இதை பார்த்த அக்கா காரியம் ஐயோ இப்ப என்ன வரப்போகுதோ அப்படின்னு பயத்திலேயே கண்ணாடி பக்கத்துல போறாங்க. ஆனா அவங்க திரும்பினதுக்கு அப்புறம் கூட அந்த கண்ணாடியில தெரிஞ்ச ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அசையாம அப்படியே நின்னுட்டே இருக்கும். அடுத்த சண்டே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு கண்ணாடியில இருந்து வெளியில பாயும் பாருங்க. சோ இந்த பேயோட பேரு டானி பேய். சோ அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அக்காவை இழுத்துட்டு இந்த வாழை மரங்கள்லாம் நிறைய இருக்கிற இந்த ஆன்மா உலகத்துக்குள்ள கொண்டு போயிருது. சோ அங்க போனதுமே அக்காவோட ஆன்மா அப்படி பிரிஞ்சிருது. சோ இதனால அவங்க உடம்புக்குள்ள இந்த பேய் வந்து புகுந்துருது. அதுக்கப்புறம் என்ன பேய் வந்து அக்கா உடம்புக்குள்ள போயிருது. சோ அக்கா வந்து இங்க பழைய மாதிரியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்க நடந்துக்கிற விதம் ஃபுல்லுமே மாறி இருக்கும். சோ சேர்ல உட்காந்தபடியே உடம்பு ஃபுல்லா அப்படியே நடங்க ஆரம்பிக்குது. அடுத்த சைன் அப்படியே கீழே வந்துட்டாங்க. ஆனா அந்த சேர் மட்டும் அப்படியே நேரா எந்திரிச்சு நிக்குது. சோ இதை பார்த்து எல்லாருமே பயத்துல கத்தும் போது இந்த அக்காக்காரையும் வித்தியாசமான சிரிப்போட பயங்கரமா கத்துவாங்க பாருங்க. அவ்வளவுதான் எல்லாருமே காதை பிடிச்சிட்டு அப்படியே அலற ஆரம்பிக்க அக்கா மறுபடியும் அப்படியே கீழே வந்துட்டாங்க. சோ இதை பார்த்த லீ அவனுடைய கழுத்துல இருந்த இந்த புத்தாவுடைய டாலரை கலட்டி அக்கா கழுத்துல மாட்டான். அதனால என்ன ஆயிடுதுன்னா அக்காவுடைய உடம்பு ஃபுல்லா அப்படியே தீ எறிகிற மாதிரி ஆயிடுது. அடுத்த செகண்ட் அந்த பேயும் அக்காவுடைய உடம்பு விட்டு வெளியில வந்துடுது. சோ வெளியில வந்த உடனே அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு கட்டரை எடுத்து இந்த ஜி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எப்படி இருக்கு கட்டரால அடிச்சா எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இந்த நேரத்துல வீட்டுல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடும். இப்ப அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா எல்லாரையுமே சுத்தி வந்து அவங்களுடைய மனசை அப்படியே குழப்ப ஆரம்பிக்குது. இங்க பயத்திலே நடிஞ்சிட்டு இருந்த லீ எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியில ஓடினோம் தான் அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா கதவு வந்து ஓப்பன் ஆகவே இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவு திறக்குது. உடனே லீ ஓடிலான்னு பாக்குறான். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா வேகமா மோதிட. சோ லீயோட முகத்துல மோதி அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தவன் அப்படியே மேல பார்த்தா செவுத்துல பள்ளி மாதிரி இந்த அக்கா வந்து ஒட்டிட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்படியே அடுத்தது இவனை பார்த்து கீழே வருவாங்க பாருங்க. ஆனா நல்ல வேலையா கடைசி நேரத்துல இவன் அட்டாக் பண்ணாம இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்து கவலைப்படாத இந்த கேம் முடிஞ்சதுமே உன்னை
உன்னையும் உன்னுடைய அம்மா கூட சேர்த்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசை குழப்ப ட்ரை பண்ணி அவன் மேல பாய போற நேரத்துல கரெக்டா நம்ம ஜி உடனே ஓடி வந்து அந்த பேயோடைய கையை பிடிச்சு தடுக்கிறான். சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அக்காவை பார்த்து, அக்கா போதும், தயவு செஞ்சு திரும்பி வா, என்னுடைய அக்காவை என்கிட்டே கொடுத்துரு, எனக்குன்னு இருக்கிறது அவங்க ஒருத்தங்க மட்டும்தான், பிளீஸ் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கெஞ்சி ஆரம்பிக்க. சோ ஹீரோடைய குரலை கேட்டதுமே அவங்களுடைய அக்காவும் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே அந்த பேயோட கட்டுப்பாட்டுல இருந்து எதிர்த்து போராடுறாங்க. அப்படி போராடிக்கிட்டே கஷ்டப்பட்டு ஹீரோ இங்கிருந்து ஓடிடு, இங்கிருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு கத்தவும் அடுத்த செகண்ட் யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி அக்காவை ஒரு கருப்பு இருட்டான இடத்துக்குள்ள வந்து மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மறுபடியும் வெளியில வராங்க. ஆனா இந்த தடவை அவங்களுடைய கண்களே மாறி போச்சு. அப்படின்னா ஃபுல்லுமே அந்த பேயோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்க இல்லையா, அதனால அடுத்த செகண்ட் அப்படியே ஹீரோ மேல பாய. ஆனா ஜி வந்து இந்த தடவை கொஞ்சம் கூட யோசிக்காம பக்கத்துல இருந்து ஒரு சேர் எடுத்து அக்கா மேல ஓங்கி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். உடனே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அக்காவை கயிறால கட்டி போட்டுடுறாங்க. அடுத்தது இந்த பேய்கள் எல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும்னா நம்ம கிட்ட ஏதாவது வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஆள் ஒரு வெப்பன் எடுத்துக்கிறாங்க. இந்த லீ வந்து ஒரு பெரிய அறிவாள் எடுத்துக்கிறான். ஹீரோன் வந்து ஒரு கோடாரை எடுத்துக்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த சேன்சா மிஷின் எடுத்துக்கிறான். ஆனா நம்ம ஜி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவன் அண்ணன் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கன் எடுத்துட்டாரான். ஏன்னா அவனுடைய அண்ணனே ஒரு கிரிமினல் தானே, போலீஸ் கேஸ்ன்னு பேருக்கான் இல்லையா, சோ அதனால அவன் ஒளிச்சு வச்சிருந்த கன் எடுத்துட்டு வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பார்த்து இங்க பாருங்க ஹீரோ என்ன அடுத்துட்டான். அவன் வந்து அந்த போர்டுல டைஸ் வந்து ரோல் பண்ணி முடிச்சதுமே போர்டுல இருந்து அடுத்த ஸ்க்ரோல் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டைஸ் ரோல் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 1 மணி நேரம் டைம் இருக்கும். அதுக்குள்ள நம்ம அதுக்கு முன்னாடி வர கோஸ்ட் வந்து நம்ம சமாளிக்கணும். அதனால எல்லாருமே உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த கேம் ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம ஹீரோயினோட டைம் முடிஞ்சதுமே வழக்கம் போல போர்டுல இருந்து அதே ஸ்க்ரோல் வெளியில வந்து பறந்து விழுது. அதை திறந்து படிச்சு பார்த்து அடுத்த செகண்டே வானம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே ரத்த கலர்ல மாறிடுது. அதாவது இதுதான் ஒவ்வொரு பெயும் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அறிகுறி போல. அடுத்தது பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்க. சோ எந்த திசையில என்ன பெய்ய வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு பூமிக்குள்ள இருந்து இந்த மரத்தோட வேர்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில வந்து நேரா ஹீரோயினோட உடம்ப அப்படியே சுத்திக்கிட்டு அவளை இழுத்துட்டு போக ஆரம்பிக்கும். ஹீரோ உடனே அவளுடைய கையை பிடிச்சி காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த வேரோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய சக்தி எதுவுமே கிடையாது இல்லையா. சோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினை ஒரு மிகப்பெரிய மரத்துக்கு கீழே கொண்டு போயிருது. சோ அந்த மரத்துல 3 கலர்ல துணி கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே தான் இப்போ அந்த பேயோடைய சன்னதி இருக்கும் போல. சோ இத பார்த்ததுமே இது சாதாரண பேய் இல்ல, ரொம்பவே கொடூரமான பேயின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருந்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து ஹீரோயினை பிடிச்சிருந்த அந்த வேர்களை வேகமா வெட்ட ஆரம்பிக்க. ஆனா அது அவளை ஈஸியா வெட்டிட முடியுமா என்ன? அடுத்த செகண்ட் அடுத்த வேர்கள் என்ன பண்ணுதுன்னா ஹீரோயின் ஜியையும் தூக்கிட்டு அப்படியே அவங்களையும் அந்த இடத்துல தொங்க விட்டுருது. இப்போ தரையில மிச்சம் இருக்கிறது நம்ம லீ மட்டும்தான். ஆனா பயத்துல உடஞ்சி போன லீக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல அப்படியே ஓட ஆரம்பிச்சுட்டான். சோ உண்மைக்குமே இந்த வேர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது அந்த பேய் தானே. சோ அந்த பேய் வந்து கையால எதுவுமே செய்ய தேவையில்ல, அந்த வேர்களை வச்சு இவங்க வந்து அட்டாக் பண்ணுது இல்லையா. சோ இந்த நேரத்துல ஒரு வேர் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஜியை வந்து கொல்ல போகுது. அப்போ ஓடி போன லீ வந்து மறுபடியும் அங்க ஓடி வரான். ஆனா இந்த தடவை கையில வந்து ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்கான். இந்த பூச்சிக்கெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, சோ அந்த ஸ்ப்ரே. ஆனா அதுக்குள்ள பூச்சி மாத்தினதுக்கு பதிலா பெட்ரோல் வந்து நிரப்பி கொண்டு வந்திருக்கான் போல, அதுக்கு தான் ஓடி இருக்கிறான். உடனே அதுல தீ வச்சு நேரா அந்த வேர் மேலேயே ஸ்ப்ரே பண்ண. அடுத்த செகண்ட் அந்த வேர் எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜி அவனுடைய கன் எடுத்து நேரா அந்த பேய சுட போக. ஆனா அதுக்குள்ள அந்த பேய் உசாரா என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு வேரை வச்சு அந்த கண்ணை அவங்ககிட்ட இருந்து பறிச்சிடுது. அப்புறமா அடுத்த செகண்ட் அந்த எரிஞ்சிட்டு இருந்த வேர்கள் எல்லாமே காணாம போயிடுது. இதுக்கப்புறம் அது என்ட்ரி கொடுக்கும் பாருங்க, என்னையாடா தீய வச்சு எரிக்க பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. உடனே நம்ம ஹீரோ அந்த பெட்ரோல் ஸ்ப்ரே எடுத்து நேரா அந்த பேய் மேல ஸ்ப்ரே பண்ணவன் தீய வைக்க மறந்துடுறான் அவசரத்துல. அதனால எதுவுமே நடக்கல. இதனால அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வர. இந்த சமயத்துல ஹீரோயின் கையில வந்து ஒரு லைட்டர் வச்சிருப்பான். அவ எவ்வளவோ ட்ரை பண்ணி கடைசி அதை பத்த வச்சு கரெக்டா அந்த பேய் மேல எரிஞ்சிட. கடைசி செகண்ட்ல எப்படியும் அந்த பேய் வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல இவங்க தப்பிச்சிட்டாங்க இல்லையா. ஆனா அந்த ஃபைட்ல வந்து இந்த ஜி வந்து ஒரு புல்லட் வந்து சுட்டிருப்பான் இல்லையா, அந்த சத்தம் பக்கத்துல இருந்து போலீஸ்க்கும் கேட்டுருது. அதனால உடனே அவங்க இந்த வீட்டுல என்னாச்சுன்ற மாதிரி அந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள அக்கா கரைய ஒரு பேய் வந்து பிடிச்சிருக்கும் இல்லையா. சோ அந்த பேய் உசாரா என்ன பண்ணுதுன்னா இப்ப உள்ள வந்து போலீஸ் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த 4 பேரா என்னோட வீட்டுக்குள்ள புகுந்து என்னை கட்டி போட்டு திருட வந்திருக்காங்க அப்படின்னு போய் சொல்லி மாட்டிட்டு. சோ வெளியில இருந்து இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் அந்த 2 ஃப்ரெண்டுக்காரங்க பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அந்த கேமை முடிக்கவே முடியாது, அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால நம்ம வெளியில போய் விளையாடலாம் அப்படின்னு அந்த போர்டு எடுத்து காருக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. ஹீரோ அவசரமா காரை ஸ்டார்ட் பண்றான். உண்மை சொல்லணும்னா அவனுக்கு கார் ஓட்டலாம் தெரியாது, அதாவது பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் கிடையாது. ஆனா வேற வழி இல்ல, போலீஸ் இவங்களை பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போகணும் இல்லையா. உடனே வேகமா கார் எடுக்கிறாங்க. போலீஸும் சத்தத்தை கேட்டு காரை நிறுத்துங்க இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம கார் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை என்னது, சோ கார் ஓட்டிட்டு இருந்தாலுமே கேம் வந்து நிக்கவே கூடாது இல்லையா. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா உள்ளே வச்சு அப்படியே கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சோ கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த டைஸ் வந்து ரோல் பண்ணி முடிச்ச உடனே வணக்கம் போல ஒரு ஸ்க்ரோல்
ஸ்க்ரோல் வந்து வெளியில வருது. அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, அடுத்த பேய் தரையில நடக்காது, வானத்துல பறந்து தாக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க. எல்லாருமே பயத்தோட காருக்கு வெளியில வானத்தை பார்த்துட்டே வராங்க. அந்த டைம்ல திடீர்னு நூத்துக்கணக்கான வவ்வால்கள் வந்து அந்த காரை நோக்கி கூட்டம் கூட்டமா பறந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் சாதாரண வவ்வால் மாதிரி தெரியல, மனுஷ மாதிரி உடம்பும் பெரிய ரெக்கைகள் கொண்ட பயங்கரமான வவ்வால் மாதிரி வேகமா வந்து கார் மேல பாய ஆரம்பிக்க. இந்த பேயெல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, காரோட மேல வந்து பிடிச்சிட்டு தாக்க. சோ கீ அதனால பேலன்ஸ் இழந்து கிட்டத்தட்ட கார்ல இருந்து கீழே விழ போயிட்டான். ஆனா நல்ல வேலையா இன்னொரு ஃப்ரெண்டு காரனான லீ சரியான நேரத்துல அவனை கையை பிடிச்சி அப்படியே காப்பாத்திட்டான். உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளுடைய கையில வந்து கோளாறு இருக்கும் இல்லையா, சோ அதை எடுத்து நேரா அந்த பேய் மேல வீச. ஆனா அது பயங்கர வேகத்துல அதுல இருந்து தப்பிச்சு அதே கோளாறு நம்ம ஹீரோயின் பக்கம் திருப்பி விட. நல்ல வேலையா அதுல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே தப்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோவை பார்த்து, அடே ஹீரோ நேரா அது மேல வண்டி ஏத்துறா அப்படின்னு கத்த. ஹீரோவும் உடனே ஆக்சிலரேட்டர் கொடுக்குறான். ஆனா அந்த பேய் தான் பறக்கிற பேயாச்சே. இவன் மோத வர்றதுக்குள்ளே அது மேல பறந்து தப்பிச்சு போயிடுது. அப்புறம் என்ன, திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேரா அந்த காரோட பானட் மேலே வந்து உட்கார. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அந்த கீ என்ன பண்றானா, அவனுடைய கன் எடுத்து கடைசி புல்லட் லோட் பண்ணி நேரா அந்த பேயோட தலையா டார்கெட் பண்றான். அப்புறமா அந்த பேயை பார்த்து, கொடி பசங்கன்னு நினைச்சியா, நாங்க கேடி பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகரா முத்த. சோ அது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கோஸ்டோட தலையிலேயே புல்லட் பட்டுருது, பெரிய ஓட்டையை விழுந்துரும். ஆனா அந்த நேரத்துல ஹீரோவும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இதனால காரோட கண்ட்ரோல் இழந்து நேரா ரோட்ல இருந்து வெளியில போயிட்டான். ரோட்ல இருந்து வெளியில போய் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. சோ இதனால ஹீரோனுக்கு அவளுடைய பழைய நினைவுகள்லாம் வருது. அதாவது சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஒரே சம்பவத்துல அவங்க 2 பேரும் இறந்துட்டான். இப்ப அதெல்லாம் ஞாபகம் வந்து போகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நல்ல வேலையா அந்த விபத்துல யாருக்குமே பெருசா எதுவுமே காயம் ஏற்படல. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப உங்ககிட்ட எந்த ஒரு வெப்பனும் இல்ல இல்லையா. அதுக்குள்ள அந்த போலீஸ் உங்களை ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க. அதுலயே அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் கையை மேல தூக்குங்கடா அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஹீரோ மட்டும் டைஸ கையில இருக்கமா புடிச்சிட்டு நிக்கிறான். இதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டரும் அதை கீழே போடு இல்லைன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு வரட்ட. ஹீரோ ஒரு நோடி கூட யோசிக்காம டைஸ வந்து ரோல் பண்ணிடு. உடனே போர்ட்ல இருந்த காயினும் பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாத போலீஸ் என்ன பண்றாருன்னா, இவங்க 4 பேரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அங்க நடந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. சோ யாருமே நம்பல. அப்ப அந்த ஜி மட்டும் இன்ஸ்பெக்டரை பார்த்து, நீங்க எப்பவுமே என்ன கட்டரை வச்சு அட்டாக் பண்ண தானே நினைக்கிறீங்க, ஆனா அந்த நாள் உண்மைக்குமே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய அண்ணன் வந்து ஜெயில இருக்கிறத வச்சு ஒரு சீனியர் வந்து டெய்லி என்ன ரைனிங் பண்ணிட்டு இருந்தா, டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நான் அவனை எதுவுமே பண்ணல, எதுவுமே சொல்லல. இப்படி இருக்க ஒரு நாள் வந்து நான் பென்சிலை வந்து அப்படியே ஷார்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல திடீர்னு அவன் என்ன வந்து அட்டாக் பண்ணி சட்டையை பிடிச்சி இழுத்தான். அதனாலதான் என்னுடைய கையில இருந்த அந்த கட்டர் வந்து தெரியாதனமா அவன் மேல பட்டு காயம் ஏற்பட்டுருச்சு. நான் ஒன்னும் வேணுக்குன்னு அவனை அட்டாக் பண்ணல, தெரியாம பட்டதை வச்சுதான் இப்படி எல்லாருமே என்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்ல. சோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயினும் அவ்வளவு ஒரு விஷயத்த ஒத்துக்கிறான். அந்த பழைய மேனுஸ்கிரிப்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த வார்னிங்க நான் முதல்ல உங்ககிட்ட படிச்சு காமிச்சிருக்கணும். ஆனா அது உண்மையா இல்லனா வெறும் கட்டுக்கதைன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா என்னுடைய அப்பா அம்மாவை ஒரு தடவையாவது பார்க்க முடியுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுட்டேன். சோ என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கிக்கிட்டே சொல்றா. சோ இதை கேட்ட ஹீரோ, அப்போ உனக்கு முன்னாடியே தெரியுமா, சரி விடு நீ பயப்படாத, கவலைப்படாத, நீ இனிமேல் தனி ஆள் கிடையாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்ல. சோ அந்த எமோஷனல் மூமெண்ட்ல திடீர்னு ஸ்டேஷனுக்கு அக்காவும் வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே அவங்களுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கும். அதனால அக்காவை பார்த்ததுமே எல்லாருமே பயத்துல அப்படியே பின்னாடி நடக்க. உடனே அக்கா வந்து ஹீரோ கிட்ட வந்து, நீ மட்டும் இப்ப என் கூட வரலன்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய அக்காவை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த பேய் மிரட்டுது. சோ அக்காவுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோக்கு வர வழி இல்லாம அந்த பேய் கூட போறதுக்கு ஒத்துக்கிறான். உடனே ஹீரோ காப்பாத்துறதுக்காக 3 ஃப்ரெண்ட்ஸும் ஓடி போறாங்க. ஆனா போலீஸ் விடுவாங்களா என்ன, அவங்க தடுத்து நிறுத்திட. இந்த கேப்ல நம்ம லீ என்ன பண்ணிட்டானா, யாருக்கும் தெரியாம அந்த டைஸை மட்டும் எடுத்துக்கிறான். அப்புறமா 3 பேரையும் அந்த லாக்அப்குள்ள அடைச்சிட்டாங்க. இதுல ஒண்ணு என்னன்னா, அந்த போர்டு இல்லனாலுமே அந்த கேம் வந்து ஸ்டாப் ஆகல. சோ டைஸை ரோல் பண்ற ஒவ்வொரு டேனுக்கும் ஸ்டேஷன்ல இருந்த போர்டுல காயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆக ஆரம்பிக்குது. சோ இதை பார்த்த இன்னொரு போலீஸ்க்கும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஷாக்கிங்ல பாத்துட்டு இருக்காங்க. கடைசி டேனா நம்ம ஹீரோயின் டைஸ் ரோல் பண்ணதுமே வழக்கம் போல அந்த ஸ்க்ரோல் வெளியில வருது. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அதை எடுத்து படிக்க ட்ரை பண்றாரு. ஆனா எழுத்து சுத்தமா புரியல. என்ன கர்மண்டா இது அப்படின்னு கோபத்துல அந்த ஸ்க்ரோலை தூக்கி எரிஞ்சிட. ஆனா அடுத்த நொடியே போலீஸ் வாக்கி டாய்க்ல ஒரு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு பேய் தான் பேசுது, உங்களுடைய தண்டனை நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னதும் அடுத்த சைன அந்த போலீஸ் ஸ்டேஷனும் இருட்டாகிறோம். அப்படி இந்த சைன் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் அவனுடைய அக்கா கூட சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டான். சோ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த பேய் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ ஒளிஞ்சிக்கோ, ஒருவேளை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு ஒரு கேம் மாதிரி விளையாட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சா அந்த இன்ஸ்பெக்டரும் இன்னொரு போலீஸும் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்ற மாதிரி வெளியில பாக்க வராங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா தலையே இல்லாத ஒரு போலீஸ் ஆபீசரோடைய டெட் பாடி கிடக்குது. அவளுக்கு அதை பார்த்ததுமே மறந்து போயிட்டாங்க. அவனுடைய தலை யாரோ தூக்கிட்டு போயிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸை யார் கொலை பண்ணாங்கன்றது தெரிய வருது. அது வேற எதுவும் கிடையாது, ஒரு பேய் தான்.
அதாவது அது கொலை பண்ணுச்சுன்னா அந்த கொலை பண்ணவங்களுடைய தலையுமே எடுத்து அவங்களுடைய கண்களையுமே எடுத்து அதோடைய கண்களா பயன்படுத்திட்டு வேட்டை ஆரம்பிக்குது போல. இதை பார்த்த அந்த 2 போலீஸும் பயத்துல கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு புல்லட் கூட அந்த கோஸ்ட் மேல படல. அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இன்னொரு பக்கம் இந்த லாக்அப்ல காமிச்சா அங்க நம்ம லீ, ஜி, ஹீரோயின் 3 பேர் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. அதனால என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோ காமிச்சா ஹீரோ என்ன பண்றானா பெட்ரூம்ல அவனோட பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல பேயால பொசஸ் பண்ணப்பட்ட இந்த அக்காவும் பாத்தீங்கன்னா 1, 2, 3ன்ற மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டு மெதுவா அப்படியே வீட்டுக்குள்ள நடந்து வராங்க. இங்க நம்ம ஹீரோ பெட்ல இருந்து நைஸா எட்டி பார்த்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பான். ஆனா அடுத்த செகண்ட் அக்கா வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா பெட்டுக்கு அடியில குத்துறாங்க. அது ஹீரோடைய ஃபேஸுக்கு ரொம்பவே க்ளோஸ்ல வந்துட்டு போய் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுது. அவ்வளவுதான் ஹீரோ மிரண்டு போயிட்டு அப்படியே மூச்சை விடாம அப்படியே அமைதியா இருக்க. அந்த நேரத்துல அந்த பேய் என்ன பண்ணுதுலாம் செவுத்துல அப்படியே பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு ஹீரோ அப்படியே தேட ஆரம்பிக்கும் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அதே சமயத்துல இந்த சைட் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசர் உடனே லாக்கப்ப திறந்து 3 பேரும் வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா அந்த பேய் வந்து அந்த போலீஸ் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிடுது. சோ இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் உடனே ஷார்ட் கன் எடுத்து அந்த பேயை வந்து தொடர்ந்து சுட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு ஷாட் கூட கோஸ்ட் எதுவும் பண்ணல. அதுக்கு பதிலா அந்த பேயோடைய கையில இருந்து அந்த போலீஸோடைய தலையை அப்படியே வெடிக்க வச்சிருது. அதனால அந்த தலையோடைய கண்ணை வந்து பயன்படுத்த முடியாம போயிடுச்சு இல்லையா? உடனே அடுத்தது இவரும் 3 குழந்தையுமே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போக வச்சுட்டு அவரும் ஓடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ஸ்வாட் எடுத்துட்டு வந்து அப்படியே தூக்கி வீசும் பாருங்க. அது இவர் மேல சொருகி அந்த கார்லயே வந்து சொருகிறது. சோ இதை பார்த்த ஜி வந்து எப்படியாவது இவரை காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த ஸ்வாட் எடுக்கவே முடியல. ஆனா அதுக்குள்ள அந்த பேய் வந்துடுது. இப்ப இன்னொரு தலை கிடைச்சிருச்சு போல. அதை எடுத்துட்டு அதோடைய கண்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுது. உடனே இவரும் பாத்தீங்கன்னா கார்க்கே எடுத்து இவன்கிட்ட கொடுத்துட்டு உன்னுடைய ஃப்ரெண்டையாவது எப்படியாவது காப்பாத்திட்டு இங்க இருந்து ஓடுங்க, என்னை பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு. சோ இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுபடியே பண்றாங்க. அதுப்போ அவர் என்ன பண்றாருன்னா சான்கனை மறுபடியும் கையில எடுத்துட்டு என்னுடைய தலை வேணுமா வந்து எடுத்துக்கோ, ஆனா அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு அந்த பேய்க்கு சேலஞ்ச் பண்ண. அதே நேரத்துல இந்த ஜி என்ன பண்றானா காரை ஸ்டார்ட் பண்றான். அடுத்த செகண்டே ஒரு பெரிய புல்லட் சவுண்ட் கேக்குது. ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சுன்றத இவங்களால திரும்பி கூட பார்க்க முடியல. சோ அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா இப்ப அவன் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டான் இல்லையா? உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அதே நேரத்துல 3 பேரும் ஹீரோட வீட்டுக்கு வந்து அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ எங்க இருக்கானா ஒரு வித்தியாசமான மென்டல் உலகத்துல மாட்டி இருக்கிறான். அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனோட முன்னாடி நின்று ஹீரோ இப்போ உன்னோட டர்ன் அந்த டைஸ் வந்து ரோல் பண்ண அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த ஜி நம்ம ஹீரோ கிட்ட நீட்டுற மாதிரியே நீட்டான். ஆனா உண்மையான உலகத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து கண்ணை தர உனக்கு என்னாச்சு அப்படின்னு தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்க இந்த உலகத்துல நம்ம ஹீரோ அவன் நீட்டின அந்த டைஸ கையில வாங்குறான். ஆனா அவன் இன்னுமே முழுசா சுய நினைவுக்கு வரல. வெளியில நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ எந்திரை கண்ணை தர நீ எங்க இருக்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இங்க இந்த 2 ஃப்ரெண்டு காரணங்களும் அந்த பேய் ஹீரோ கிட்ட வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பேயோட சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஒரே கத்தும் பாருங்க. அவ்வளவுதான் அங்க இருந்து எல்லாருமே பறந்து போய் விழ அந்த அதிர்ச்சியில ஹீரோட கையில இருந்து டைஸ் எல்லாம் கீழே உருண்டு போயிருது. எல்லாருமே கீழே ஓடி அந்த டைஸ் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பேய் மாடியில இருந்து மெதுவா கீழே இறங்கி வரும் பாருங்க. கரெக்டா அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த டைஸை கண்டுபிடிச்சிட்டா உடனே ஹீரோ கிட்ட கொண்டு போக ஓட்டுறாங்க. ஆனா திடீர்னு அந்த பேய் ஹீரோயினோடைய சோலை வேற உலகத்துக்கு இழுத்துட்டு போயிருது. வெளியில ஹீரோயினோட உடம்பு கீழே கிடக்கும். ஆனா அவளுடைய சோல் மட்டும் இந்த வாழை மரம் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற உலகத்துக்குள்ள போயிடுது. அங்க நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மா அப்பாவை பாக்குறா. சோ 2 பேருங்களை பார்த்து வா எங்களோட இருந்துரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. சோ பல வருடங்களுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுமே சந்தோஷத்துல ஓடி போய் 2 பேரையும் கட்டிப்பிடிக்கிறாங்க. ஆனா அடுத்ததே பாத்தீங்கன்னா அவளுக்கு உண்மை என்னன்றது ஞாபகம் வந்துடுது. இல்ல இப்போ என்னால அவங்க கூட வர முடியாது, என்னுடைய ஃப்ரெண்டை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவளுக்கு புரியுது இது வந்து அவளுடைய அப்பா அம்மா இல்லன்றது. உடனே அவங்கள பார்த்து நீ என்னுடைய அம்மாவே கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டு அவளுடைய கையில இருந்த கத்திரிக்கோள் எடுத்து நேரா அந்த பேய் மேல பாய அந்த அட்டாக்ல அந்த கோஸ்ட் வந்து அப்படியே மெல்ல பின் வாங்கிடுது. சோ கோபத்துல ஹீரோனை திட்டிக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுது. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. உண்மையான உலகத்துக்கு வந்துட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த டைஸை ரோல் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா மறுபடியும் அந்த பேய் அவளுடைய அக்காவுடைய உடம்புக்குள்ள போயிடுது. சோ அந்த கத்திய அக்காவுடைய கழுத்துல வச்சுட்டு டைஸை ரோல் பண்ணு உன்னுடைய அக்காவையே நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு மறட்டேன். ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா பாக்குறான். அதுக்கப்புறம் கத்திய அவனுடைய கையாலே பிடிச்சு கை ஃபுல்லா ரத்தம் வந்தாலுமே விடவே இல்ல. அந்த பேயை பார்த்து என்ன எப்படி ஆனாலுமே மனசளவுல உடைக்க ட்ரை பண்ணேன். அக்கா என்ன எடுத்தாலுமே பரவாயில்ல. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிறதே என்னுடைய அக்காவை தான். ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது எங்க அக்கா மட்டும்தான். என்னுடைய ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு கத்த அடுத்த செகண்டே ஹீரோ டைஸை கீழே ரோல் பண்ண அது அவங்களுக்கு தேவையான நம்பர்வே நிக்குது. அதாவது போர்ட்ல இருந்த காயின் வந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கடைசியா சென்டர் ஸ்கொயர்ல வந்து ரீச் ஆகுது. அடுத்த செகண்டே முழு போர்டும் தானாவே மறைஞ்சி மறுபடியும் பழைய அந்த பண்டில் மாதிரி இருந்துச்சு இல்லையா அதுக்குள்ளே போயிருமா.
அதாவது கடைசியா விடியறதுக்குள்ளேயே அவங்க வந்து டைஸை வந்து ரோல் பண்ணிட்டாங்க. அதாவது 6 மணிக்கு முன்னாடியே அவங்க வந்து கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பேய் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி கத்துமே, அந்த மாதிரி கத்திக்கிட்டே மெல்ல சாம்பலா மறைஞ்சு போயிடுது. சோ கடைசியா இப்போ இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த 2 ஃப்ரெண்டுக்காரங்க அப்படி 4 பேரும் அந்த சாபம் பிடிச்ச போர்டு எடுத்துக்கின்னு நேரா கோவிலோடைய அந்த ஃபைனான்ஸுக்கு போட்டு அடிச்சிட்டாங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த லீ நம்ம ஹீரோயினை அவனுடைய கேங்ல வந்து அபிஷியலா சேர்த்துக்கிறான். இதை பார்த்த அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காரன் அப்படின்னா நம்ம கேங் இப்ப அபிஷியலா 4 பேரா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க அக்காக்கார வந்து சிரிச்சுக்கிட்டே அடே பிச்சு போடுவேன் 5 பேருடா என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லீ வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரத்துல அவனுடைய கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை பார்த்து ஹீரோ கிட்ட இந்த நிலைமையில வீட்டுக்கு போனா அம்மா கேட்டா நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்கும்போது உண்மையை சொல்லு, நம்ம கேம் விளையாடணும் அதனால பேய் வந்துச்சு, ஆனா எப்படியோ நாங்க தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றன்ற மாதிரி ரொம்ப ஹாயா சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா அந்த படத்தையே முடிக்கிறாங்க. சோ மூவியை முடிச்சாலுமே கடைசியா அந்த கிரெடிட் கொடுக்குற நேரத்துல டைரக்டர் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா அந்த போர்டும் சரி அதோட பழைய மேனுஸ்கிரிப்டும் சரி தீக்குள்ள ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருந்தாலுமே அதுக்கு ஒரு சின்ன டேமேஜ் கூட ஆகல. ஏன்னா அதோடைய சாபம் வந்து இன்னுமே முடியலன்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு? செம்ம ஜாலியா இருந்துச்சு இல்லையா? சோ நீங்க இந்த படமா பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.